கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவ செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது கடந்த வாரங்களிலே ஆண்டவர் பேசின காரியங்களை குறித்து உங்களிடத்திலே என்னோடு இடைப்பட்ட காரியங்களை குறித்து உங்களிடத்திலே பேசலாம் என்று சொல்லியிருக்கிறேன். இது கடைசி காலம் என்பதினாலே கடைசி காலத்தில் சத்துருக்களின் சோதனைகள் எப்படியெல்லாம் நமக்கு வரும், எந்த மாதிரி ஆயுதங்களாக நமக்கு வரும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியமானது குடும்பம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், குடும்பத்தை நேசியுங்கள் ஆனால் கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Love your family but believe on Jesus. அது முக்கியமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள் ஆனால் கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Love your brothers, love your sisters, love your husband, love your children, love your wife, whatever it may be. Everything you should love them, but you should keep your faith on God. Hallelujah. நீங்கள் உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள் ஆனால் கர்த்தரை மட்டும் நம்புங்கள். Hallelujah. கர்த்தர் மட்டும்தான் நம்பணும். குடும்பத்தை நேசிக்கத்தான் வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் நம்புறது யாரை நம்ப சொல்லியிருக்கு? கர்த்தரை நம்புங்கள். மனுஷரை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மனுஷர் மேல் நம்முடைய நம்பிக்கை கண்ணியை வருவிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கணும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தினுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து நாம் பார்க்கணும். குடும்பத்துக்குள்ளே எப்போதும் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும். யோசேப்பை பாருங்கள், பிரதர்ஸ்குள்ளே பயங்கர கிளாஷஸ். ஒரு சகோதரன் நல்லா வளர்கிறதுக்கு பொறாமை. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேருக்கு பொறாமை. ஊழியக்காரனுடைய வளர்ச்சியை பார்த்தா பொறாமை. ஊழியக்காரன் வளர்ந்து விட்டான் என்றால் பொறாமை. அவன் காரில் வந்து இறங்குறான்னா பொறாமை. கண்ணுக்குள்ளே கன்மேனோட வந்து சர்ச்சுக்கு வராங்கன்னா பொறாமை வந்துடும். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் எவ்வளோ கிருபியாக எஸ்ஸரும் இஸ்ரேலும் பார்த்துட்டு என்னடா அது கன்மேனோட நிற்கிறாங்க, என்ன பிரச்சனையோன்னு 2 பேரும் வண்டியை ஸ்டாப் பண்ணாங்க. நான் அப்படியே நீங்கள் போங்க சர்ச்சுக்குன்னு சொன்னேன். ஏன்னா 2 கன்மேனோட ஏறுபள்ளிக்கு வந்து நமக்கு சர்ச்சுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வராருல. இந்த திருச்சபை ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் தேவனை நம்புகிற திருச்சபையாக இருக்கிறபடினால என்னடா அது ஏறுபள்ளியில் 2 கன்மேனோட பாதுகாப்பு படையோட ஒரு அதிகாரி வந்து இங்கே உட்கார்ந்துட்டு போகிறார், நம்முடைய சபையில் முழங்கால் போட்டுட்டு போகிறாருன்னா இந்த சபையை தேவன் அனுகரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அநேக பொறாமையின் கூட்டங்கள் நிறையாக இருக்கிறது. இந்த பொறாமையின் கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. இவர்கள் பொறாமையினால் அழிந்து, பொறாமையினால் பேசி ஒன்றுமில்லாமல் அழிந்து போவார்களே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளோ பனையை போல செழிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி செழிப்பீங்க? பனையை போல செழிப்பீங்க. நீங்கள் பனைமரம் மாதிரி செழிச்சு நிற்பீங்க. எல்லா நேரத்துலையும் நீங்கள் செழிப்பாக நிற்பீங்க. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். யோசேப்பு ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், சின்ன பிள்ளை, கர்த்தரோடு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் மேலே சகோதரர்களுக்கு பொறாமை வந்துருச்சு. சகோதரர்களுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை. நீ தேவனுடைய பிள்ளையாக வளரும் பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் பொறாமைப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன் கிராமத்தில் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கும் பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் பொறாமைப்படுவார்கள். ஒரு சிலவர் ஏளனமாக பேசுவார்கள். யோசேப்பு அப்படி தான் பேசினாங்க. யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அப்பா நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாரு, பல வர்ண அங்கி. அந்த அங்கி ரொம்ப விலை உயர்ந்தது. அதை போட்டுட்டு வந்தோடனே எல்லா சகோதரர்களுக்கும் பொறாமை. அப்பா நமக்கெல்லாம் வாங்கி தரல, இவனுக்கு மட்டும் வாங்கி தராரு அப்படின்னு. ஒரு நாள் அவன் சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனம் எதிர்காலத்தினுடைய சொப்பனம். கர்த்தர் நமக்கு சில நேரங்களில் சில பிரச்சனைகளை அனுமதிக்கும் போது சில காட்சிகளை கொடுப்பார். அந்த காட்சிகள் எதிர்காலத்தினுடைய காட்சிகள். அல்லேலூயா, அல்லேலூயா.
எதிர்கால ஊழியத்துக்கான காட்சிகள், எதிர்கால தரிசனத்திற்கான காட்சிகளை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ அந்த யோசேப்புக்கு வந்த சொப்பனம் பாருங்க, அந்த சொப்பனத்தின்படி அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. அந்த சொப்பனை எப்படி கண்டானோ அதே மாதிரி அவன் வாழ்க்கையில் பின்னால் நடந்துச்சு. ஆனால் சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மாம்சீகமாக இருந்தாங்க. அவங்க அந்த சொப்பனத்தை லைக் பண்ணல. அவங்க அப்பா கூட லைக் பண்ணல, தெரியுமா? அவங்க அப்பா என்ன சொன்னார் அவனை பார்த்து? ஏய், என்ன நாங்கள் அப்பா அம்மா 2 பேரும் உன் காலில் விழுவோன்னு நினச்சியா அப்படின்னாரு. அவரும் அதை லைக் பண்ணல. ஆனால் ஒரு காலத்தில் அது நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த சகோதரர்கள் அவனை விற்கிறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அவன் சாப்டர் அப்போ தான் ஆரம்பமாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு நாம் தள்ளப்படுகிறோமோ, என்றைக்கு நாம் தரைமட்டத்துக்கு போகிறோமோ, நம்முடைய சாப்டர் முடிந்தது என்று நினைக்கிறோமோ, அங்கே தான் ஆரம்பமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை தூக்கி குழிக்குள்ளே போட்டுட்டாங்க. அங்கேயே முடிஞ்சிருன்னு நினச்சாங்க. அங்கேருந்து எடுக்க வேண்டியதாக போச்சு. இப்போ வித்தாச்சு, 20 வெள்ளிக்காசு பணம் வந்துருச்சு. அண்ணன் தம்பிங்கெல்லாம் பிரித்து காட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. அவன் அங்கேயே கலட்டி அவனுக்கு அடிமையின் வஸ்திரத்தை போட்டுட்டு அங்கே விற்றாங்க. அந்த அங்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அங்கி போட்டுக்கிட்டு அவன் எகிப்துக்கு போனான்னா இவனை யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவன் பணக்கார பையன். அதனால இவனை யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க. அதனால அந்த அங்கியை கலட்டிட்டாங்க. அந்த அங்கியில் 6 ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தோய்த்து இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் காட்டினாங்க. இது உங்களுடைய மகனுடைய இரத்தமா, மகளுடைய அங்கியா? துஷ்ட மிருகங்கள் அவனை ஏதோ செய்து விட்டது என்று சகோதரர்கள் போய் சொன்னார்கள். ஆனால் தேவன் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் யோசேப்போடு இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம். ரொம்ப நம்பிக்கை நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைகள் மேலே ரொம்ப நம்பிக்கை, நம்ம பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை, நம்ம சொந்தங்கள் மேலே நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கையை கர்த்தர் மேலே மட்டும் வைங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. நம்பிக்கையை யார் மேலே வைங்க? கர்த்தர் மேலே வைங்க. குடும்பத்தை நேசிங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை நேசிங்க, உங்கள் சகோதரிகளை நேசிங்க. ஆனால் நம்பிக்கை அவர்கள் மீது வைக்காதீர்கள். நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் நீங்கள் அதை சுதந்தரிக்கவே முடியாது. உங்களது நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். தேடும் பொழுது இவையெல்லாம் கூட்டி கொடுப்பார். இவையெல்லாம் எப்படி கொடுப்பார்? அதிகமாக கொடுப்பார். He is giving a more blessing. God is giving a blessing not in a ஒரு limited. He is giving a blessing to an unlimited blessing. தேவன் உங்களுக்கு அமரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் ஊழியத்தை செய்கிறீர்கள், கர்த்தருக்காய் பாடுபடுகிறீர்கள், கர்த்தருக்காய் சிறுவர்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள், கர்த்தருக்காக ஊழியத்தை நிலைநாட்டுகிறீர்கள். நீங்கள் படுகின்ற ஊழியத்தில் படுகின்ற ஒவ்வொரு பாடுகளையும் தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, குடும்பத்தை குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னு யாராவது ஒருவர் வாசிங்க. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றவருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். இதெல்லாம் யாருக்கு நடக்கிறது? அஞ்ஞானிகளுக்கு நடக்கிறது. இது விசுவாச பிள்ளைகள் குடும்பத்தில் நடக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் விசுவாச பிள்ளைகளும் கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும்.
நம்ம மரித்து போனோம்னா நம்மளை அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம சகோதரராக இருக்கட்டும், நம்ம சகோதரிகளாக இருக்கட்டும், நம்ம மனைவியாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம மரித்த பிறகு நம்மளை அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் அவர்களுடைய சந்தோஷத்தை ஆரம்பிப்பார்கள். அடுத்த நாள் அவர்கள் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதுவும் கடந்து போகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்தால் நீங்கள் மரித்தாலும் பரலோகத்தில் ஜீவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்தில் ஜீவிப்பீர்கள். பரலோகம் உங்களுக்காக காத்திருக்கும், உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்யும். அப்படியாக உங்களை நடத்தும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியாக இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்குறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுந்தரித்து அண்ணாணிகள் கொலை செய்து கொள்கிறார்கள். தகப்பன் மகனை கொலை செய்கிறான். மகன் ஓவராக குடிச்சிட்டு வந்து, போன வாரத்தில் பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன். மகன் குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக தொந்தரவு பண்ணோன்னே அப்பா வெட்டியே விட்டார், மகனை வெட்டி கொண்டு விட்டார். இன்னொரு இடத்துல மகன் அப்பா தொந்தரவு பண்ணுறாருன்னு அப்பாவை வெட்டி விட்டான். இதெல்லாம் நடக்குது. எல்லா காரியங்களும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அஞ்ஞானிகளைப் போல நாம் வாழ வேண்டாம். நமக்கு தேவன் மேலே நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசா, யாக்கோபு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. இந்த 2 பிரதர்ஸ், இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த 2 பிரதர்ஸும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கு. கற்பத்தின் கனிக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே 2 பேருக்குள்ளே சண்டை இருந்தது. அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் சண்டை இருந்துச்சுன்னு? முதல்ல ஒரு குழந்தை அப்படி கையை நீட்டுது. டெலிவரி டைமில் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையினுடைய கை மட்டும் வெளியே வருது. இந்த கை வெளியே வந்தோடனே என்ன பண்ணாங்க? அந்த மருத்துவச்சி எடுத்து ஒரு சிகப்பு நூலை கட்டினா. அந்த விரலில் என்ன செஞ்சா? சிகப்பு நூலை கட்டிட்டா. திருப்பி அந்த கை உள்ளே போயிடுச்சு. மறுபடி யார் வெளியே வந்தது? மூத்தவன் ஏசா வெளியே வர்றான். ஏசா வெளியே வரும்போது அவன் காலை பிடிச்சிக்கிட்டே வந்தான் சின்னவன். 2வது ஆள் என்ன பண்ணான்? காலை பிடிச்சிக்கிட்டே வந்தான். நீ முன்னாடி போகக்கூடாதுறான்னு அங்கே உள்ள 2 பேருக்குள்ளே போராட்டம் நடக்குது. கடைசியாக அந்த கை எவனுக்கு முதல்ல வந்துச்சுன்னு பார்த்தா யாக்கோபு கை. சின்னவன் கை தான் முதல்ல நீட்டியிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ இது கருவுக்குள்ளே ஒரே தாயின் பிள்ளைகளில் 2 பேருக்குள்ளே அவ்வளோ டிபேட். இந்த ஊம்ஸ் இட் செல்ஃப், அவளுடைய கருவிலே அவ்வளோ டிபேட் இருந்தது. அவங்க பிறந்து வந்துட்டாங்க. 2 பேரும் நல்லா வளர்ந்தாங்க. ஒருத்தன் நல்ல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு நல்லா பண்ணையம் பார்த்துக்கிட்டு நல்லா நீட்டாக இருக்கான், பட்டியை போட்டுக்கிட்டு யாக்கோபு. இன்னொருத்தன் வெளியே போனான், வேட்டையாடுறதும் விலங்குகளை கொண்டு வர்றது விற்கிறது நல்லா அப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்தான். வேட்டையில் வல்லவனாக அண்ணங்காரன் இருந்தான். தம்பிக்காரன் ஆடு மேய்க்கிறதுல வல்லவனாக இருந்து கொண்டு இருந்தான். இப்படி 2 பேரும் 2 பணிகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இவன் காட்டில் வேட்டையாடிட்டு அண்ணங்காரன் வரான். பயங்கரமாக பசிக்குது, சாப்பாடு பயங்கர பசி. தம்பிக்காரன் நல்ல ஒரு பயத்தை கூழை உண்டாக்கி அந்த கூழ் நல்ல ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு வருது. இந்த பசிக்கு அந்த ஸ்மெல்லுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வயிறு பசி தாங்க முடியல. அந்த பசியை பார்த்தோன்னே, டே தம்பி எனக்கு கொஞ்சம் கூழை கூடுறா ப்ளீஸ்டா. உடனே அவன் சொன்னா, டே போடா, உனக்கெல்லாம் தரமாட்டேன், கூழெல்லாம் நான் உனக்கு தரமாட்டேன். டே ப்ளீஸ்ரா, நான் சாக போகிறேன்டா, எனக்கு வயிறே ஒன்றுமே முடியலடான்னா. சரி நான் கூழை தரேன், உங்கள் அப்பா சேஷ்டபுத்திர பாகம் உனக்கு கொடுத்துருக்காருல்ல, அதை எனக்கு கொடுத்துரு. பயிர்த்த கூழுக்காக ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினான் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயிர்த்த கூழுக்காக தன் தகப்பனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினானாம் ஏசா. அப்படியாக அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவை ஏமாற்றி எப்படியோ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தலைவர் அப்புறம் எஸ்கேப் ஆக வேண்டியதாக போச்சு. குடும்பத்தில் சண்டை முடியல. இவன் ஒரு போராட்டக்காரன் யாக்கோபு. எப்போ பாரு அண்ணங்கிட்ட போய் பிரச்சனை. கடைசியாக அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை தட்டிட்டான். மெயின் காரியம் ஃபஸ்ட்டு சேஷ்டபுத்திர பாகம், 2வது அப்பனுடைய பிளஸ்ஸிங். முக்கியமான பிளஸ்ஸிங் தகப்பனுடைய பிளஸ்ஸிங். தகப்பனுடைய பிளஸ்ஸிங்கையும் வாங்கிட்டான் சின்னவன். இவனுக்கு அண்ணனுக்கு பயங்கர கோபம்.
வரட்டுண்டா, அவனை பிடிச்சி நான் கொல்லாமல் விட மாட்டேன், எப்படியாவது அவனை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹி ஆஸ் ட்ரையிங். அம்மா பார்க்குறா, 2 பிள்ளைகளும் என் வயிற்றில் பிறந்தது, ஒன்றுக்கு ஒன்று வெட்டிக்கக்கூடாது, குத்திக்கக்கூடாது. இதுக்கு சொல்யூஷனை அவள் கண்டுபிடிச்சா. அவங்க அம்மாக்காரி என்ன பண்ணா, நீ நேராக மாமா வீட்டுக்கு போகன்னு, மாமா உன்னை பார்த்துக்குவான், மாமா வீட்டுக்கு போயிரு, அவன் பார்த்துக்குவான், தாய்மாமன் பார்த்துக்குவான், நீ அங்கே போ என்று யாக்கோபை வலுக்கட்டாயமாய் பிடித்து அனுப்பிவிட்டான். அவன் ராத்திரியெல்லாம் பயணப்பட்டு போனான். அங்கே போய் சண்டை விட்டானா, மாமனார்கிட்ட சண்டை, மாமனார்கிட்ட சண்டை. மாமனார் சொன்னார், நீ 1 வருஷம் வேலை பார்த்துட்ட, இதுக்கு மேலே என்ன செய்ய, உனக்கு 2வது பொண்ணு வேணும்னு போய் கேட்டான். 2வது பொண்ணு தானே வேணும், ஒரு 7 வருஷம் வேலை செய், 2வது பொண்ணை கொடுத்துட்றேன் அப்படின்னாச்சு. 7 வருஷம் வேலை செஞ்சான். உடனே போய் கேட்டான், மாமா 7 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், எனக்கு 2வது பொண்ணை கொடுங்க அப்படின்னா. அப்படியாடா மாப்பிள்ள, உனக்கு 2வது பொண்ணு இல்லைடா, நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு என்ன பண்ணார், மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணா, இவனுக்கு காலையில் தான் தெரியுது மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பயங்கர கோபம். மாமாட்ட போனால், மாமாட்ட போய் சண்டை போட்டான், ஏன் மாமா இப்படி பண்ணீங்க, எனக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு கேட்டான். நீ ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, மூத்த பிள்ளை இருக்கும்போது இளைய பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, இப்போ மட்டும் ஒன்றும் கெட்டு போகலை, உனக்கு இளைய பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்யணும். மறுபடியும் எத்தனை வருஷம் வேலை செய்யணும், 7 வருஷம். ஒரு பிள்ளைக்காக இவன் எத்தனை வருஷம் வேலை செஞ்சான், 14 வருஷம் வேலை செஞ்சான். அதுக்கு முன்னாடியே 7 வருஷம் வேலை செஞ்சுட்டான். அதுக்கான கூலியும் வாங்கிட்டான், அதுக்கான ஆடுகள் வாங்கிட்டான், எல்லாமே பண்ணிக்கிட்டான். எல்லாம் சம்பாரிச்சுட்டு மாமா கிட்டேயே மூத்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி 2வது பொண்ணையும் கல்யாணம் பண்ணி 21 வருஷம் அங்கே கஷ்டப்பட்டுட்டு, மாமா கூட பிரச்சனை இனிமேல் வேண்டாம், நான் அம்மா கிட்டேயே போகிறேன், அப்பா கிட்டேயே போகிறேன், அண்ணன் ஏதாவது கொன்றுவானா என்னான்னு தெரியல, இருந்தாலும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். அவனுக்குள்ள அந்த போராட்ட குணம், சண்டை போடுற குணம் மாறலை. நிறைய பேருக்குள்ள நமக்கு கர்த்தர் சில காரியங்களை செய்யும்போது இந்த சண்டை போடுற குணம், இந்த போராட்ட குணம், இந்த கோப குணம், மூர்க்க குணமெல்லாம் மாறாது. அதை மாறுறதுக்காக கர்த்தர் சில சிச்சைகளை கொடுப்பார். யாக்கோபுக்கு மாறவே இல்லை. கடைசி ராத்திரி அங்கே நிற்கிறான். முதல்ல யாரை அனுப்பிட்டான், வேலைக்காரர்களையும் ஆடுகளையும் அனுப்பிட்டான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைக்காரர்களை பெரிய பரிவாரங்கள்லாம் கொடுத்து அந்த என்ன செஞ்சான், அந்த பரிவாரங்கள்லாம் கொடுத்து அனுப்புனான். எதுக்கு, அண்ணனுக்கு பரிவாரங்கள், அண்ணனுக்கு கிஃப்ட்டு கொண்டு போய் அண்ணன்கிட்ட கொடு. அதை பார்த்து அண்ணனுக்கு என்ன வரணும், ஒரு மனசு ஆறுதல் வரணும், என் தம்பி கொண்டு வந்திருக்கான்னு ஆறுதல் வரணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய, மேய்ப்பர்களை அனுப்பு. அதுக்கப்புறம் என் பிள்ளைகளை அனுப்பு, 12 பிள்ளைகளையும் போய் முன்னாடி அனுப்பு. 12 பிள்ளைகளை பார்த்தோன்னா அவனுக்கு மனசு இறங்கிடும். அப்படியே இறங்கலைன்னா என் மனைவிகளை அதுக்கப்புறம் அனுப்பு. கடைசியாக நான் வர்றேன், அப்படியே தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பிளான் போட்டு யாக்கோபு அவ்வளோ புடைசூல போகிறான் அண்ணனை பார்க்கறதுக்கு. ராத்திரியில் தேவதூதன் வர்றாரு. இவன் இந்த சண்டைக்கார புத்தி மாறலை. கடைசியாக தேவதூதனோட சண்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மூர்க்க குணம் யார்கிட்ட வந்துருச்சு, தேவதூதன் கிட்ட. நீ என்ன ஆசீர்வதித்தாதான் நான் விடுவேன், இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன்னு தேவதூதனை பிடிச்சா தேவதூதன் என்ன பண்ணுவான், ஓங்கி தொடையில் ஒரே அடி. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடையில் ஒரே அடி, சாகர வரைக்கும் யாக்கோபு நொண்டிக் கொண்டே நடந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய தொடையை அடித்தார். அப்போதுதான் அவன் கோபங்களும் குணங்களும் மாறுகிறது. அவன் குணத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் எடுத்துக்கொண்ட வருஷம் 21 வருஷம். His character never change. God is giving a difficult situation in many places. நிறைய நேரங்களில் அவனுக்கு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் எல்லாம் கொடுத்தாரு. இவன் கேரக்டர் மாறல, இவன் குணம் மாறல, இவன் கோப குணம் மாறல, இவன் மூர்க்க குணம் மாறல. ஃபைனலி தேவனுடைய அத்தாரிட்டியை தொட ஆரம்பிச்சு. தேவனுடைய அத்தாரிட்டியை தொடரதா இருந்தால் நீ கோப குணத்தை மாற்றிருக்கணும். அதனால தான் தேவதூதன் தொடை சந்தில் அடித்த உடனே தொடை சந்து
என்ன செஞ்சு சுளுக்கி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆட்டுக்குட்டியினுடைய தொடை சந்து நரம்பை வந்து இஸ்ரவேலர்கள் சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும். எதுக்காகன்னா யாக்கோபை தேவதூதன் தொடையில் அடித்தான், அதனால தொடை சந்து நரம்புகளை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த நரம்புகளை உரித்து தூக்கி எறிந்து விடுவார்கள். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. அப்படி தேவனுடைய அதிகாரத்தை தொட்ட 21வது வருஷம் அவனுடைய கேரக்டர் கம்ப்ளீட்டா மோல்ட் ஆகும். அல்லேலூயா. இப்ப பகையா இருந்த அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தா வெகுமதியெல்லாம் வந்திருக்கு. எதுக்குடா? என்னது? யாக்கோபு கொடுத்தாரு, உங்களுக்கு தான் கொடுத்தாரு. சரி சரி போ அப்படின்னு அவங்கள அனுப்பிவிட்டார். அடுத்து வந்தது யாரு? மெய்ப்பர்கள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பார்த்தான், போ அப்படின்ட்டான். அதுக்கு அடுத்து யாரு? குட்டி பிள்ளைங்க எல்லாமே. எல்லா பிள்ளைகளையும் பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷம். ஏசாக்கு தம்பி பசங்களா, அது 12 பிள்ளைங்களா மணிமணியாக பெற்று வச்சிருக்கிறான், ஒரு பொட்டை பிள்ளையும் சேர்த்து பெற்று வச்சிருக்கிறானே, பரவாயில்லையேன்னு சந்தோஷப்பட்டான் ஏசா. அதுக்கப்புறம் வந்த உடனே மனைவிகள் எல்லாம் அவர் ஏசாவை வணங்கினாங்க. யாக்கோபும் ஏசாவை அண்ணன் காலில் விழுந்துட்டு அண்ணனை போய் கட்டி பிடிச்சான். 2 பேரும் அழுதுகிட்டாங்க. 2 பேரும் அழுதுட்டு எதுக்குடா இதெல்லாம் எனக்கு கொடுக்குறேன், எதுக்குடா இதெல்லாம் எனக்கு கொடுக்குறேன். அப்போ அவன் சொன்னான், அண்ணா நான் இதெல்லாம் உனக்கு செய்யணும் அப்படின்னு. எனக்கு செய்யாதடா, கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதிக்கிற தேவன் ஏசாவையும் விட்டு விடவில்லை, இருவரையும் ஆசீர்வதித்தார். இதுதான் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். 2 பேரையும் ஆசீர்வதித்தார். ஒருவேளை ஏசா அவன் அந்நிய தெய்வ பெண்களை திருமணம் செஞ்சிருக்கலாம், கர்த்தரை தேடாமல் இருக்கலாம். ஆனால் அவன் எந்த வாரிசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? ஈசாக்கின் வாரிசாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனும் தாயும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட வாரிசின் பிள்ளைகளை தேவன் பசியினால் வந்து விடார், துன்பத்தின் பாடுகளில் வந்து விடார். 2 பேருக்குள்ள சமாதானத்தை தேவன் கொடுத்தார். 2 பேரும் ஒற்றுமையாக. சகோதர அன்பு என்பது ரொம்ப பெருசு. சகோதரர்கள் தான் அன்பு என்பது ரொம்ப பெருசு. அந்த அன்பு ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உரித்தாக இருந்தது. லூக்கா 21:16 வாசியுங்கள். லூக்கா 21:16 வசனம். பெற்றோராலும் சொந்தக்காரங்களானாலும், பந்து ஜனம்னா சொந்தக்காரர்கள், செய்தனாலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா வளர்ந்தீங்க, நிறையா சம்பாதிக்கிறீங்கன்னா முதல் சொந்தக்காரர்கள் தான் உங்களுக்கு போராட்டமே. சொந்தங்கள் தான் உன்னை பார்த்து கேவலப்படுத்துகிறவர்கள், உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் சொந்தங்கள். அடுத்தது யாரு? உன் பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன் பொறாமைப்படுவான். நம்மளை பார்த்து பொறாமைப்படுறவன் யாரு? முதல் பொறாமைப்படுறவங்க யாரு? சொந்தங்கள். 2வது பொறாமைப்படுறவங்க யாரு? அக்கம் பக்கம். 3வது தூரமாகிறவன் நம்மளை பார்த்து பொறாமைப்பட மாட்டான், அவன் கை குலுக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. இதைத்தான் பைபிள் தெளிவாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்குறோம், அப்சலோமுக்கும் டேவிட்டுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அப்பா மகன் சண்டை. அப்சலோம் என்ன பண்ணான்? அவனுக்கு சீக்கிரமாக ராஜாவாகணும்னு ஆசை. அப்சலோமுக்கு சீக்கிரமாக அப்பா இடத்த பிடிச்சிடணும், அப்பா என்ன பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு, அப்பாவுடைய இடத்த நம்ம பிடிச்சிடணும்னு சொல்லி அப்பாவுக்கு எதிராக 50 வாலிப பசங்களை கூட்டிக்கிட்டு டெய்லி காலையில் அரண்மனைக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்குவான். கேட்டால் யார்? இளவரசன். அவனை யாராவது கேட்க முடியுமா? யாரும் கேட்க மாட்டாங்க. அரண்மனைக்கு முன்னாடி உட்காந்துக்குவான். மக்கள் வந்தாங்கன்னா எங்கே போகிறீங்கன்னு கேட்பான். உடனே எங்கள் அப்பாட்ட உங்கள் அப்பாவை பார்க்க போகிறோம்ப்பா. என்ன பிரச்சனை சொல்லு, இந்த மாதிரி எங்களுக்கு நியாயம் வேணும், இங்கே கொண்டு வா, நான் நியாயம் தீர்க்குறேன். எங்கள் அப்பா என்ன, அப்பா மூணை விட நாங்கள் நல்லா பார்ப்போம், நாங்கள் சொல்லிச்சுறான்னு சொல்லி என்ன பண்ணுவான்? என்ட்ரன்ஸ் கேட்டில் உட்காந்து இவனே நியாயம் தீர்த்து அனுப்பி விட்ருவான். இதே வேலையை அப்சலோம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தான். அப்பனுக்கே தெரியும், ஆனால் அப்பன் எதுவுமே கண்டுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அப்சலோம் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் திடீரென்று சொல்லி தன்னுடைய தகப்பனுக்கே எதிராக யுத்தத்துக்கு வந்தான். அரண்மனைக்குள்ளே புகுந்தான்.
உள்ளே வந்துட்டான், கத்தியை தூக்கிட்டு வர்றான், நிச்சயமாக உன்னை வெட்டுவான்னு சொல்லி தெரிஞ்சோடனே தாவீது அரண்மனையை விட்டு காலில் செருப்பு கூட போடாமல் ஓடி போனார். தாவீது செருப்பு கூட இல்லாமல் ஓடி போகும்போது தாவீது உயிருக்கு போராடி மலை மேலே ஏறுறார். மேலே இருந்து சிமேயி வருகிறார். சிமேயி யாருன்னா சவுல் குடும்பத்தை சார்ந்தவன். சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் குடும்ப பகை ரொம்ப நாளாக இருந்தது. ரொம்ப குடும்ப பகைகள் இருக்கும். நம்ம குடும்பங்களில், நம்ம ஊர்களில் பார்த்தோன்னா 2 குடும்பத்தில் பேசிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பிணக்கம் நடந்திருக்கும், அதனால 2 குடும்பம் பேசிக்க மாட்டாங்க. அது மாதிரி சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் ஒரு பிணக்கம் இருந்துச்சு, ஒரு சண்டை இருந்தது. அந்த சண்டையின் வரலாறு ஏனென்றால், அந்த பட்டத்துக்கு சவுல் மரித்த பிறகு சவுல் குடும்பத்தில் ஒருத்தனை ராஜா ஆக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதை ராஜாவாக்கிட்டார். அதுதான் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு கடைசி வரை. அதே போல் வாழ்நாளெல்லாம் சவுல் தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி அலைஞ்சார். இதெல்லாம் குடும்ப பகை அப்பயே இருந்து வந்தது. அந்த பகை நிமித்தமாக தாவீது மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது கூட படத்தளபதி யோனத்தாப் மட்டும்தான் கூட வர்றார். தாவீது காலில் கூட செருப்பு கூட இல்லாமல் ஏறிக்கிட்டு இருக்கார், ராஜ வஸ்திரம் போட்டு. அவர் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அவன் கேவலமாக கெட்ட வார்த்தையில் பேசி திட்டுறான், அசிங்கமாக பேசுகிறான், போடா பிச்சைக்காரனேன்னு சொல்கிறான், பிச்சை எடுத்தவனேன்னு சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். தாவீது அமைதியாக மேலே போய்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் இதெல்லாம் அனுமதிச்சிருக்காரு, நான் சந்திச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிச்சிருக்காருப்பா, நான் சந்திக்கிறேன், இதெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. யோனத்தாப் என்ன பண்ணாரு? அப்படியே உருவிட்ட தலைவரை சொல்லுங்க, அவனை ஒரே குத்தி முடிச்சிடுறான் இங்கேன்றாரு. வீச்சருவால உருவுறதுக்கு ரெடியாகிறான் யோனத்தாப். தாவீது சொன்னா, விடு, கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார், விடு என்று சொன்னான். அல்லேலூயா. கர்த்தர் அனுமதித்தா அந்த அவமானத்தை அவன் பட்டான். தாவீது நேராக போகிறாங்க. எங்கே போனான்? சர்ச்சுக்கு போனான். சர்ச்சில் போய், ஐயா பசிக்குது பாஸ்டர், ஐயா சாப்பாடு ஏதாவது இருக்கா? பாஸ்டர்யா சொன்னாங்க, சாப்பாடு எதுவும் ஸ்பெஷலாலாம் இல்லை, நான் ஊழியக்காரன், என்கிட்ட என்ன இருக்கும்? கடவுள் மேஜையில் படைச்ச அதிரசமும், அதான் ரொட்டி நம்ம சொல்கிறது, அப்பமும் திராட்சை ரசம் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, மேஜையில் வச்சது தான் இருக்குது, பரிசுத்தம் அப்படின்னு. அப்போ தாவீது சொன்னால், நான் ஸ்திரீகள் இடத்துல பிரவேசித்து 3 நாட்கள் ஆகிறது, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அந்த பரிசுத்த அப்பத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னேன் தாவீது. அந்த பரிசுத்த அப்பத்தை ஊழியக்காரர்களும் அவர்கள் பிள்ளைகள் மட்டும்தான் சாப்பிடணும். ராபோஜனத்தில் இங்கே நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணதுக்கு பிறகு மீதி திராட்சை ரசங்கள் ஆச்சுன்னா ஊழியக்காரர், அவர் மனைவி, அவர் பிள்ளைகள் மட்டும்தான் சாப்பிடணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல முறை என் குட்டி பையனை கூப்பிட்டு நான் கொடுக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா என் மனைவியை கூப்பிட்டு அதை குடிக்க சொல்லுவேன். இது வேறு யாரும் குடிக்கக்கூடாது. பந்தியில் உட்கார்ந்துருக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். மீதி ஆகிற துணிக்கைகள் எல்லாமே அந்த குடும்பம் தான் சாப்பிடணும், அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் சாப்பிடணும், வேறு யாரும் அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஐதீகம். ஆனால் அந்த இடத்துல தாவீது பரிசுத்தமாக இருந்தபடினால அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார்? அந்த உணவை கொடுத்தார். அந்த உணவை 3 நாள் சாப்பிடல அப்படின்னா அரண்மனையை விட்டு எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆயிடுச்சு மலை ஏறி வர்றதுக்கு. மலையில் உட்கார்ந்தோடனே தாவீது கத்தி ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. அந்த பாஸ்டர் ஒரு கத்தி எடுத்து கொடுத்தார். என்ன கத்தியாக இருக்கும் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? கோலியாத்தின் பட்டயம். அல்லேலூயா. கோலியாத்தின் பட்டயம் அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கு. எப்படி கோலியாத்தின் பட்டயம் அந்த சர்ச்சுக்குள்ள வந்துச்சு? தாவீது கோலியாத்தை கொன்ன பொழுதும் அவன் பட்டயம் எதையும் எடுத்துட்டு போகல. கொன்ன பொழுது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டினான். அல்லேலூயா. கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டினான். அந்த பத்திரப்படுத்தப்பட்ட கோலியாத்தின் பட்டயம் அந்த ஆலயத்தில் இருந்தது. அந்த ஆலயத்திலிருந்து பாஸ்டர் எடுத்து கொடுத்தாரு, உன் பாதுகாப்புக்கு எடுத்துட்டு போனேன். அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தாவீது மறுபடி வெளிப்புறத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது படை தளபதி யோனத்தாப்
தன்னுடைய படையோடு அப்சலோமை விரட்டுகிறார். வாலிபர்கள் அவர்களெல்லாம் வயசானவர்கள். இந்த வயசானவர்களை எதிர்த்து இந்த வாலிபர்களால நிற்க முடியல. அடிச்சா அடி. அவங்க அப்பா மாதிரி யுத்த வீரர்லாம் யாரும் கிடையாது. அவங்க அப்பா அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தவன். ஆனால் அப்சலோம் எப்படி இருந்தான்? அப்பனுடைய வசதியில் வந்தவன். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடிமட்டத்தில் இருந்து வந்தவன் அப்பன் அனுபவம் ஜாஸ்தி. ஆனால் அப்பனுடைய வசதியில் வந்த பசங்களுக்கு அனுபவம் கம்மியாக இருக்கும். படிப்போ அறிவோ அதிகமாக இருக்கும் அப்சலோமுக்கு. ஆனால் அனுபவம் கம்மி. யுத்தத்தில் நிற்க முடியல. படை வீரன் என்ன பண்ணிட்டா, விரட்டுனா 50 பேரும் துண்டை காணாம் துணியை காணான்னு விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்சலோம் மட்டும் தனியாளாக மாட்டிக்கிட்டான். தனியாளாக மாட்டிக்கிட்டோடனே வேக வேகமாக சுற்றுறாங்க. இவன் போன உடனே முடி நீட்ட கூந்தல் இவனுக்கு. அந்த கூந்தல் கர்வாலி மரத்து மேலே போய் சுற்றிச்சு. அப்படியே தொங்கனான். இவன் ராஜ இளவரசன், இவனை விட்டுறலாம் அப்படின்லாம் யோனத்தாப் நினைக்கல. பின்னாடி வந்து அப்படியே கழுத்தை வீசிட்டு போயிட்டே இருந்துட்டாப்புல. தாவீதுக்கு இந்த செய்தி போகுது. தாவீது வந்து என்ன பண்ணார் தெரியுமா? ஐயோ என் மகனே அப்சலோமேன்னு கதறல் பைபிளில் இருக்கு. தாவீது எப்படி அழுதானோ, எப்படி கதறினானோ, அந்த கதறல் தன் மகனுக்காக அழுதானே என்ற கதறல் பைபிளில் இருக்கு. யோனத்தாப் வந்து சொன்னாரு, இவன் ஒரு தேச துரோகி. உன் மகனாக இருந்தாலும் அவன் உன்னுடைய ராஜபாரத்துக்கு எதிராக தேச துரோகம் செய்திருக்கிறான். ஆகவே அவனை கொண்டு விட்டோம். இன்னைக்கு அதே மகன் உன்னை கொண்டிருந்தால் இந்த தேசம் அழிந்திருக்கும். எச்சரிக்கையா இரு. ஆகவே நான் அவனை கொன்னேன். அவன் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. ஒரே வார்த்தை சொன்னான். அவன் இளவரசன்டா, என் மகன் இளவரசன். அவனை நல்ல முறையில் ராஜரீகத்தில் இளவரசர்களை எப்படி அடக்கம் பண்ணுமோ அப்படி அடக்கம் பண்ணுங்கன்னா, இன்றைக்கும் அப்சலோமுடைய கல்லறை அங்கே இருக்கிறது. இன்றைக்கும் இருக்குது இஸ்ரேலில் அப்சலோமுடைய கல்லறை. அந்த ராஜ மரியாதையோடு அப்சலோமை அடக்கம் செய்தார்கள். அவனுடைய கல்லறையை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரி குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இன் பிட்வீன் தட். ஒரு 2 சாமுவேலின் புஸ்தகம் 15:10-12 படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்சலோம் டேவிட் இந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நல்லா புரியும். 2 சாமுவேல் 15:10-12 வசனங்கள். ஹல்லேலூயா. எப்ரோன்ல தாவீது தான் ராஜா. எப்ரோனுக்கு யார் ராஜா? தாவீதின் நகரத்துக்கு பேர் தான் எப்ரோன், சிட்டி ஆஃப் ஹெப்ரான். ஹெப்ரானுக்கு ராஜா தாவீது தான். ஆனால் அப்சலோம் என்ன பண்ணா? ராஜாவாக ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன சதி, சின்ன எண்ணம். கர்த்தர் விட்டாரா? விடலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் நிற்கிறவர்களை கர்த்தர் அடித்து விடுவார். ஹல்லேலூயா. சத்துரு பல போராட்டங்களை கொடுத்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை போராட்டத்திலிருந்து விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். மீகா 7:6 வாசிங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. மகன் யாருக்கு விரோதமா பண்றான்? அப்பாவுக்கு விரோதமா பண்றான். அடுத்து மகள் யாருக்கு விரோதமா பண்றான்? அம்மாவுக்கு விரோதமா பண்றா. அப்புறம் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக பிரச்சனை பண்றா. பார்த்தீங்களா? மகன் வந்து யாருக்கு விரோதமா பண்ணுவான்? மகன் வந்து அம்மாவை என்னைக்குமே அம்மாவை கொஞ்சுவான், அம்மாவுக்கு முத்தம் கொடுப்பான், அம்மாவை கொஞ்சுவான், அப்பாவை பார்த்தா சிங்கம் மாதிரி சீருவான். இதெல்லாம் எல்லா பசங்களுக்கும் இருக்கிறது. அப்பாவை பிடிக்காது மகனுங்களுக்கு. மகனுங்களுக்கு அம்மாவை தான் பிடிக்கும். மகளுக்கு யாரை பிடிக்கும்? அப்பாவை தான் பிடிக்கும். அதுதான் மகன் வந்து அம்மா கிட்ட போய் சண்டை போடுறா. மகன் யார்கிட்ட சண்டை போடுறான்? அப்பா கிட்ட. ஆனால் இது தேவனுக்கு விரோதமானது. தகப்பனை மதியாதவன்
வாழ்க்கையில் முன்னேற முடியாது. தாயை மதியாத பெண் குழந்தை வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதிரி நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளாக நம்ம பார்க்குறோம். காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் 2 சகோதரர்கள், 2 பேருமே நல்ல, ஆபேல் ஆடு மேய்ச்சார், காயின் விவசாயம் பண்ணார். 2 பேருக்கு நல்ல வருமானம் வந்துச்சு, நல்ல காய்கறிகள்லாம் விளைஞ்சுது, நிறைய காய்கறிகள் வந்துச்சு காயின்க்கு. அவனுக்கு நிறைய ஆட்டுக்குட்டிகள் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் யாருடைய காணிக்கையை அங்கீகரித்தார்? ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். குட்டி பையனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிட்டாரு. மூத்தவனுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை வந்தது. அவன் முகநாடி வேறுபட்டுச்சு. படிங்க, ஆதியாகமம் 4:8 படிங்க. ஆதியாகமம் 4:8. பார்த்தீங்களா? அந்த பிரதருக்குள்ள, சகோதரருக்குள்ள ஒரு விரோத ஆவி, விரோத மனப்பான்மை உள்ள ஒரு ஆவி. இதெல்லாம் நம்ம குடும்பங்களில் நடக்கும். விரோத ஆவி இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிரசனத்தில் கர்த்தரையே நம்பி போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி குடும்பத்தை பேணுவதற்கு அநேக வசனங்களை தேவன் கொடுத்திருந்தாலும், எரேமியா 12:6 படிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோட இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். இது பைபிளில் சொல்லியிருக்கு. அருமையான சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த வசனத்தை பின்பற்றிக்கிங்க. நம்ம நினைக்கலாம், நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாரையுமே நம்ம நம்பலாம், அவர்களை நம்ப வேண்டாம்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம்? கர்த்தர் மேலே மட்டும்தான் இருக்கணும் நம்ம நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவங்கள நேசிக்கணும், நம்ம அன்பு செலுத்தணும். நம்ம சகோதரன் மேலே அன்பு செலுத்தணும், நம்ம சகோதரி மேலே அன்பு செலுத்தணும், அவங்கள நேசிக்கணும். நம்புறதை மட்டும் யாரை நம்பணும்? ஏசப்பாவை நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் இந்த குடும்பத்தினுடைய இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் என்னிடத்துல 3 தலைப்புகளில் சொன்னார். ஒன்று, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான சந்திக்கப்படும் விளைவுகள். கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால என்னென்ன விளைவுகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். 9:23. இப்ப ஏசப்பாவை பின்பற்ற விரும்பினா என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உன் பிரதர் தான் முக்கியம், என் சிஸ்டர் தான் முக்கியம், எல்லாரும் முக்கியம் இல்லை, ஏசப்பா தான் முக்கியம். ஹல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்கணும். உன் சுயம் இருக்கும், எனக்கு என் பிள்ளைங்க முக்கியம், எனக்கு அம்மா முக்கியம், எனக்கு பிள்ளைகள் முக்கியம். அம்மா அப்பா எல்லார் மேலேயும் பாசத்தை வையுங்கள், நேசத்தை கொடுங்கள், அன்பை செலுத்துங்கள், நம்பிக்கையை கர்த்தர் மேலே வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுதா? லூக்கா 9:23 யார் மேலே நம்பிக்கை வைக்க சொல்லுது? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே நமக்கு தேவை தான். ஒரு நேரம் அவங்களே நம்மளை கைவிட்டுருவாங்க, சகோதரன் உனக்கு துரோகம் பண்ணுவாங்க. பைபிள் வசனம் சொல்லுது. They will do, they betrayed you, they can be betrayed you.
பட் யூ வில் ஸ்டாண்ட் இன் காட். அவர்கள் ஒருவேளை உன்னை பிட்ரேல் பண்ணலாம், உன்னை ஏமாத்தலாம், துரோகம் செய்யலாம், ஆனால் கர்த்தர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருப்பார். இதுதான் பைபிள் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ரெண்டாவது காரியம், ஒரு அறிவுரையை கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்கிறார். நம்ம குடும்பத்தோட, நம்முடைய ஃபெலோஷிப், நம்முடைய சொந்தங்களை நம்ம எப்படி பார்க்கணும். நம்முடைய சித்தப்பா மக, பெரியப்பா மக, அண்ணன், தம்பி, இப்படியெல்லாம் நமக்கு நிறையா இருப்பாங்க. இந்த உறவுகளை எல்லாம் எப்படி பார்க்கணும். நம்முடைய நெருங்கின உறவுகள் என்றைக்குமே நம்மளை அவ்வளோ சீக்கிரம் துரோகம் பண்ணாது. நெருங்கின உறவுகள் அவ்வளோ சீக்கிரம் துரோகம் பண்ணாது. ஆனால் அவர்களுக்கு குடும்பங்கள் ஆகும் பொழுது இந்த துரோகத்தின் விளைப்பாடை நம்ம சந்திக்க முடியும். அதனால வேதவசனம் என்ன சொல்லுது? ஒரு ப்ராஃபட்டிக், ஒரு தீர்க்க தரிசனம், மல்கியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இது ஒரு தீர்க்க தரிசனம், நம்ம எல்லாருக்காகவும், எனக்காக, உங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனம். மல்கியா 4:6. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? இந்த பூமியை சங்காரம் பண்ணாதபடிக்கு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை என்ன செய்வார்? திருப்புவார். தே சேஞ்சஸ். யார் கர்த்தருக்குள்ள வர்றாங்களோ அவங்க இருதயம் மாறும். கர்த்தருக்குள்ள வராத பிள்ளைகளுடைய இருதயம் மாறவே மாறாது. அவர்கள் இன்னமும் அதே குணத்திலையும் அதே கேரக்டரில் இருப்பாங்க. கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்களுடைய இதயம் மட்டும் என்ன செய்யும்? மாறும். திஸ் இஸ் த ப்ராஃபட்டிக். இதுதான் தீர்க்க தரிசனம் கடவுள் நமக்கு கொடுக்கிறது நம்முடைய குடும்பத்தை பற்றி. கடைசியாக நம்முடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக வளர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் எந்த மாதிரி குடும்பமாக வளரணும்? ஃபேமிலி ஆவிக்குரிய குடும்பம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் செய்தியை முடிக்கிறேன். 1:5-8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்துவ குடும்பம் யாருக்கு ஒரு ஆபத்தாக இருந்தாலும் விசாரிக்கணும், அவங்கள போய் பார்க்கணும், நல்லா இருக்காங்களான்னு கேட்கணும். இதை நம்ம செய்யலைன்னா நம்ம விசுவாசத்தை மறுதளிச்ச மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு கஷ்டம் இருந்தாலும் ஓடணும், கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு கை கொடுக்கணும், அவங்கள விசாரிக்கணும். சகோதரனுடைய கஷ்டத்தை ஒரு சகோதரன் விசாரிக்கணும், சகோதரியுடைய கஷ்டத்தை ஒரு சகோதரி விசாரிக்கணும். விசாரித்து அதன் மீது ஒரு அக்கறை செலுத்தணும். அப்படி விசாரிக்காமல் தங்கள் இஷ்டப்படி தங்கள் காரியத்தை மட்டும் பார்த்து, தங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்து கொண்டு ஒருவர் போவாரானால் அவர்கள் விசுவாசி அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விசுவாச பிள்ளைகள். நாம் எல்லாரையும் விசாரிங்க. நம்ம சொந்தங்கள், பந்தங்கள் நம்மளை விசாரிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்கள இடையில ஃபோன் பண்ணியாவது ஒரு விசாரணை பண்ணணும். கேளுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன விசேஷம் என்று விசாரிங்க. தேவன் விசாரிப்பதில் நம்மளுக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை கட்ட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. மற்றவங்களை விசாரிங்க. மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தால் உதவி செய்யுங்க. அவங்க ஏதாவது உதவி கேட்டால் நீங்கள் செய்யுங்க. அதனால உங்கள் குடும்பம் ஆவிக்குள்ளே கட்டப்படும். அல்லேலூயா. மார்க்கு 13:12 வாசிங்க. மார்க்கு 13:12. இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பரில் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். நியூஸ் பேப்பரில் டெய்லி பார்க்குறோம். நியூஸ் பேப்பர் எடுத்தால் என்ன செய்கிறோம்? டெய்லி பார்க்குறோம். இட் இஸ் ஹேப்பன். நியூஸ் பேப்பரில் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம இயேசுவின் ரத்தத்துக்கு சொந்தக்காரங்களாக மாறி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே குடும்பத்தை நேசியுங்கள், ஆனால் நம்புவதை மட்டும், குடும்பத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். பைபிள் வசனம் சொல்லுது, do not believe a man what you believe, it is nothing in him அப்படின்னு சொல்லுது. அவனுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது. மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இன்னைக்கு கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திருத்து நின்று முழங்கால் போடலாமா? நான் கர்த்தரை நம்புகிறேன், என் குடும்பத்தை நேசிக்கிறேன், என் உறவுகளை நேசிக்கிறேன், என் தகப்பன் தாயை நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பங்களை நேசிக்கிறேன், ஆனால் நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? ஷல் வி ஆல் ப்ரே? எல்லாம் கடந்துவிடும். நாம் மரித்தால் நம்மை குழியில் அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக நம்முடைய உறவினர்கள் அடுத்த வைபவத்துக்கு கிளம்பி விடுவார்கள். ஆனால் நாம் போயிடுவோம். உறவுகள் எல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சிடும். ஒரு நாள் நம்மளோட பிரியாத பரலோகம் வரைக்கும் வரக்கூடிய ஒரே உறவு இயேசு கிறிஸ்து. நம்முடைய சொந்தங்கள் கடைசி வரை கூட இருக்கும். நம்முடைய சகோதர உறவுகள், நெருங்கின உறவுகள் மட்டும்தான் கூட இருக்கும். வேற உறவுகள் நின்று பல காரியங்களை உன் கவலையை கேட்பாங்க, ஆனால் உன் கூட நின்று உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. பணம்னு வரும்போது விலகி போயிடுவாங்க. உன் கணவன் உனக்கு பிரச்சனைனா வந்து நிற்பார், உன் மனைவி உனக்கு பிரச்சனைனா வந்து நிற்பா, உங்கள் பிள்ளைகள் உன் பிரச்சனைக்கு வந்து நிற்பாங்க. மூன்றாவது ரிலேஷன்ஸ், தேர்ட் ரிலேஷன்ஸ் உன்னை பார்த்துட்டு அப்படியே கடந்து போவான். உதவுவார் இல்லாமல் இருப்பாய், வேதவசனம் சொல்லுது. கேட்பாரற்றிருப்பாய். ஆனால் உனக்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த குடும்பம், தேவன் கொடுத்த பிள்ளைகள் உனக்காக கடைசி வரை இருப்பார்கள், உன்னை பாதுகாப்பார்கள், உன்னை ஆசீர்வதிப்பார்கள். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு நான் பார்த்த இந்த செய்திகளுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு குடும்பத்தை நாங்கள் நேசிக்கிறோம், ஆனால் நம்பிக்கை என்பது கர்த்தர் பேரில் வைக்கிறோம். எங்களது நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை நீதான் அப்பா. எங்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையும் வேண்டாம். எங்கள் பிலிவன்ஸ் எல்லாம் நீங்கள். எங்கள் குடும்பத்தை ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நாங்கள் கட்டிக்கிறோம். 3 காரியத்தை நீங்கள் இதிலிருந்து வெளிப்படுத்துனீங்கப்பா. குடும்பத்துக்கான தீர்க்க தரிசனத்தை கொடுத்தீங்க. குடும்பங்கள் கட்டுவிக்கப்பட எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்தீங்க. எங்கள் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாய் மாறட்டும், விசாரிக்கிற குடும்பமாக, மற்றவங்களுக்கு உதவுகிற குடும்பமாய் மாறி போகட்டும். இங்கே முழங்கால் போட்டிருக்கிற எஸ்தருடைய குடும்பம், இஸ்ரேலுடைய குடும்பம் விசாரிக்கும் குடும்பமாக மாறி போகட்டும். காந்தாக்காவுடைய குடும்பம் விசாரிக்கிற குடும்பம், அண்ணன் தம்பிகளை விசாரிக்கிற தங்கச்சியாக மாறி போகட்டும். அதே போல செல்லியம்மாளுடைய குடும்பம் விசாரிக்கிற குடும்பமாக மாறி போகட்டும். எங்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பமும், பாஸ்டுடைய குடும்பமும் பிள்ளைகளும் விசாரிக்கிற குடும்பமாக மாறி போகட்டும். விசாரிக்கிற பிள்ளைகளாக மாறி போகட்டும். இப்படியாக எங்களை வழிநடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லாரையும் நேசிக்க உதவி செய்யும். இப்படி கிருபருக்கு நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பிறந்தோம் இருக்கிறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு